இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட முக்கியமானது இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதில் ஆல்ன்றதை கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வரைக்கும் நன்றி. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் சரி, பயனில்லைனாலும் சரி, இது மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இல்லை நம்ம ரிலேட்டிவ்க்கும் யூஸ் ஆகும், நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கும் யூஸ் ஆக வாய்ப்பு அதிகங்க. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள். திருச்சி ஹோம் ஸ்டே உங்களை வரவேற்கிறது. இப்போது திருச்சி ஹோம் ஸ்டே வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாங்கிறத ஒரு விஷுவல் கைடன்ஸ், விஷுவல் மூலியமாக, அதாவது உங்களுக்கு வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்க அல்லது ஸ்டேஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருச்சியில் நான் ஒரு ரூட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரோஷன் மஹால் வழியாக வந்து திருச்சி ரயில் கோஆப்ரேட்டிவ் கல்யாண மண்டபம் புதுசு கட்டியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வரும்போது கலெக்டர் ஆஃபீஸ் போகிற ரோடு, மெயின் ரோடு வந்து நம்ம கிராஸ் பண்ணணும். அந்த கலெக்டர் ஆஃபீஸ் ரோடை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கிராஸ் பண்ணி லெஃப்ட்டும் போகாமல் ரைட்டும் போகாமல் நேராக வந்தீங்கன்னா ராஜா காலனியோட முதல் மெயின் ரோடு வரும். அந்த மெயின் ரோடில் நேராக டெட் எண்டு வந்துட்டிங்கன்னாக்கா, இந்த 6வது கிராஸோட எண்டில் வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அதை ஒட்டின பில்டிங் தான் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த திருச்சி ஹோம் ஸ்டேங்கிறது. இந்த பெரிய காம்பவுண்ட் கேட்டில் விக்னேஷ் அட்வொகேட் அப்படிங்கிற போர்டு இருக்கும். திருச்சி ஹோம் ஸ்டேக்கு நான் இப்போ இன்னொரு வழி சொல்ல போகிறேன், எந்த ரூட்டில் நீங்கள் ரீச் பண்ணலாம் ராஜா காலனியில் இருக்கிறதுக்கு. அதாவது பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த காவேரி ஹாஸ்பிட்டல் வழியாக அந்த ரோட்டில் மிலிட்ரி கேம்பஸ் ரோடு எல்லாம் வழியாக வந்தால் வெஸ்ட்ரி ஸ்கூல் ரவுண்டானாங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அந்த வெஸ்ட்ரி ஸ்கூல் ரவுண்டானால லெஃப்ட்டில் எடுத்துடலாம். இன்னொரு வழி ஐயப்பன் கோயில் வழியாக அல்லது கண்டோன்மெண்ட்லேருந்து வரும்போதும் அந்த வெஸ்ட்ரி ஸ்கூல் ரவுண்டானா தான் ஜங்ஷன். ஸோ நேராக வந்தீங்கன்னா ஹோட்டல் சங்கம். இந்த ஹோட்டல் சங்கம் உங்களோட ரைட் சைடில் இருக்கும். அது தாண்டினோன்னா ஃபஸ்ட்டு ரைட்டு முதல் மெயின் ரோடு ராஜா காலனி. அதோட டெட் எண்டு 6வது கிராஸ். 6வது கிராஸில் விநாயகர் டெம்பிள் இருக்கும். அந்த டெம்பிளை ஒட்டின காம்பவுண்டு தான் திருச்சி ஹோம் ஸ்டே. திருச்சி ஹோம் ஸ்டேக்கு இப்போ இன்னொரு ரூட்டு சொல்கிறேன். இந்த சைடு திண்டுக்கல் ரோட்லேருந்து வரும்போது டிஆபே விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் இருக்கும். அந்த பொன்னகர்லேருந்து வரும்போது மெடிக்கல் காலேஜ் தாண்டினோன்னா கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும், ஈரன் சின்னமலையோட ஆஃபீஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னாக்கா இந்த ராஜா காலனி பஸ் ஸ்டாப் ஒட்டி ஃபஸ்ட்டு மெயின் ரோட் 6வது கிராஸ் நேராக டெட்னு வந்து 6வது கிராஸ் பிள்ளையார் கோயில் இருக்கும். அதை ஒட்டின காம்பவுண்டு தான் திருச்சி ஹோம் ஸ்டே. நீங்கள் எந்த வழியில் வந்தாலும் ஒரு கிளாரிட்டியோட வரதுக்காக தான் இந்த 2-3 ரூட்டை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஸோ அது உள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா லாஸ்ட் பில்டிங் அங்கேருந்தே தெரியும், பெரிய பில்டிங். அந்த பில்டிங்க்கு நீங்கள் வந்துடுங்க. அந்த பில்டிங்கில் 4-5 பிளாக்ஸ் இருக்குது. இப்போது நான் ஒரு பிளாக்கை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த பிளாக் ஏ பிளாக். அந்த ஏ பிளாக்கில் போனீங்கன்னா உங்களுடைய வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்டு. அந்த பெட்டில் உள்ள பிளாங்கெட்டோடு நீட்டாக ஒரு பெட் சீக்வன்ஸு பெட்டு படுக்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் படுக்கிற மாதிரி இருக்கும். அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி ஒரு பெட் அடுக்கைகள் இருக்கும். ஸோ அது அந்த ஹால் ஒரு ஹால். ஸோ அதுக்கு அப்புறம் அந்த ஹாலில் ஒரு ஏசி பார்க்குறீங்க. அப்புறம் ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கான ஒரு ரூமும் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் ஃபெசிலிட்டியும் ஸ்டாண்ட் பை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே உள்ளே போனீங்கன்னாக்கா அடுத்தது அந்த ஏ பிளாக்லேயே இன்னொரு பிளாக். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு 3 காட், பெரிய காட்டு, ஃபேமிலி காட் இருக்கும். அதில் படுக்கைகள் மற்றும் மெத்தை, தலாணி எல்லாம் அடிக்குவேட்டாக இருக்கும். அதில் வந்து 2 டாய்லெட் பாத் அட்டாச்சு வித் கைசர் ஃபெசிலிட்டியோட, சுடுதண்ணிக்கான கைசர் ஃபெசிலிட்டியோட, வாஷ் பேசன், ஏசி எல்லாமே இருக்கிறத பார்க்குறீங்க இப்போது. சரி, அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு இந்த ஏ பிளாக்கோட கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரியே இருக்கும் உள்ளே. அதை ஏறி உள்ளே போனீங்கன்னா அந்த உள்ளே போனோடனே இமீடியட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு படுக்கை வரிசை இருக்கும்.
பெட் வரிசைகள், கட்டில்கள். ஸோ இதில் வந்து இது ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுலேருந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு ரைட் சைடில் ஒரு ரூம், அது பாத் அட்டாச்சாக, பெரிய பாத்ரூம் அட்டாச்சு. அங்கே 2 பெரிய கிங் சைஸ் காட் இருக்கும், அதில் பெட்டு பில்லோ எல்லாமே இருக்கும். அப்புறம் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் ஒரு சிங்கிள் பெட் இருக்கும், அங்கே ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் ரூமும் இருக்கும், இன்வெர்டர் பேக்கப்பும் இருக்கும். சரியா? அந்த முதல் ரூம்லேயும் குளிர்சாதன வசதி இருக்குது, அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா 35 பேருக்கான பெட்டு, அதற்கான தலையணை, போர்வைகள், அப்புறம் அந்த உள் ரூமு, அப்புறம் இங்கே மெயின் பிளாக்ஸ் எல்லாமே குளிர்சாதன வசதியோட, பிறகு இன்வெர்டர் பேக்கப்போட, அடிக்குவேட் டாய்லெட்டோட இருக்குது. இப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. வெளியில் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து ஆஃபீஸ் ரூம், புக்கிங் ஆஃபீஸ் ரூம் இருக்குது. இங்கே இந்த ஆஃபீஸ் ரூமில் தான் புக்கிங் ஃபார்மாலிட்டிஸு, நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லி புக் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பி பிளாக் கிரவுண்ட் இப்போ உள்ளே போக போகிறோம். இந்த பி பிளாக்கில் என்னென்னாக்கா இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறது. பி பிளாக்கில் போனோடனே என்ட்ரி போனோடனே நீங்கள் வந்து ஒரு படுக்கைகள் பார்க்கலாம், காட்டில் போட்டிருக்கும் பெட்ஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு அதில் ஏர் கண்டிஷன் இருக்குது, அப்புறம் உள்ள பாத்ரூம், டாய்லெட் அட்டாச்சு 2 இருக்குது அந்த ஹால்லேருந்து. அதுக்கப்புறம் அதுலேயே உள்ள ஒரு 2 ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூமில் இண்டியன் கிளாசட் ப்ளஸ் வந்து பெட்டு, இந்த சைடில் வந்து பெட் இருக்குது. ஸோ இந்த பிளாக்கில் 15 பேர் தங்க முடியும். 15 பேருக்கு தேவையான வசதிகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் சி பிளாக்கில் பெட்டுகள் நீங்கள் எகைன் பாருங்கள், 10 பேர் தங்கக்கூடிய பெட்டு, ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக இருக்குது அங்கேயும். அதுக்கப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி வரும்போதே கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு பாருங்கள் நிறைய டாய்லெட்ஸ் இருக்குது. இந்த டாய்லெட்ஸு பாத்ரூம் அட்டாச்சோடு இருக்குது, அங்கேயும் கைசர் ஃபெசிலிட்டி இருக்குது. எல்லா ஒரு ஃபேமிலி ஒரு 60 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மாத்திரம் கல்யாணத்துக்கு கொடுக்குறோம். 60 பேர் தங்கக்கூடியது. இது வந்து 22,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். இதை தவிர ஒரு 5,000 ரூபாய் வந்து காஷன் டெபாசிட் கட்டி ஆகணும். அந்த 5,000 ரூபாய் உங்களுக்கு 100% ரீஃபண்ட் ஆகிடும், எந்த அதர் சார்ஜஸும் கிடையாது. அப்புறம் காலையில் இருக்கிற கெஸ்ட் அத்தனைக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியாக காஃபியும் ஆஃபர் பண்ணிடுறோம் என்பதை தெரிவிச்சுக்கொள்கிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் எங்களை தொலைபேசி மூலமாக இதில் தெரிகிற செல்ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹோப் டு see you. அதில் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி இதை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யார் வராங்களோ அவங்களுக்கு இதை பகிர்ந்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இதை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. இந்த வீடியோவை நமக்கு யூஸ் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். மறந்துடாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.